Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சில டவுட்ஸ் மட்டும் நீங்கள் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் செஸ்ட் ரவுண்டு அந்த 4 இன்ச் ஆட் பண்ணுறது, அதாவது ஈஸ் அலவன்ஸ் நம்ம சேர்க்கிறது நிறைய பேருக்கு அது தேவையா இல்லையா, எந்தெந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறதே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அதாவது நேரடியாக நீங்கள் பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 4 இன்ச்சு நீங்கள் சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம டைரெக்டாக அப்படியே போடும்போது எடுத்த அளவில் நீங்கள் தைக்கும் போது என்னாகும் அப்படின்னா அது பத்தாமல் போகும், ரொம்ப டைட் ஆயிரும். ஏன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு சேர்த்து பிடிச்சிட்டாலே போட முடியாது. அப்போ அதுக்கான அந்த லூஸுக்கான ஒரு ஈஸ் அலவன்ஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதே இடுப்புக்கு அந்த அளவு நம்ம கொடுக்கணுமா அப்படிங்கிறது அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பொறுத்து. இப்போ நல்லா ஒரு மொத்தமாக ஒரு காட்டன் சாரி கட்டியிருக்காங்க, அதுக்கு மேலே நீங்கள் அளவு எடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் வந்துடும், 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ வந்துடும். அப்போ நீங்கள் எடுத்த அளவை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் மெலிசான ஒரு சுடிதார் டாப் போட்டிருக்காங்க, நீங்கள் டைட்டாக மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் சேர்த்து வைக்கலாம். இதுதான் ஒரு பாடி மெஷர்மெண்ட். இப்போ ஒரு பிளவுஸ்ல நீங்க அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பிளவுஸ் தைக்கும் போதே அதுக்கான ஈஸ் அலவன்ஸ் அதில் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். அப்போ மறுபடியும் நீங்க 4 இன்ச்சு சேர்த்துனீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா லூஸ் வரும். அதனால தான் நான் சொல்றேன், நேரடியா நீங்க உடம்புல அளவு எடுத்தா மட்டும்தான் 4 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸை லூஸுக்காக நம்ம சேர்த்தணும். அளவு பிளவுஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா அதை நம்ம சேர்த்தக்கூடாது. அதே மாதிரி கையினுடைய சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கி இருக்கு, மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அந்த ரவுண்டு ஷேப் கரெக்டாக வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க அடிக்கை அளவு கரெக்டாக வைக்கல அப்படின்னா கீழே இருக்க கிளாத் இழுத்துட்டு போகும். அதாவது கம்மியா வச்சுட்டீங்க. இப்போ நான் 3.5 இன்ச்சு வைக்க சொல்றேன், மேக்சிமம் 3.5 இன்ச்சு வைங்க. அப்படி இல்லாட்டினா அந்த ஸ்லீவ் மார்க் பண்ண அந்த உயரத்துல பாதி வர்ற மாதிரி நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இது எதை சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். அப்போ 3 இன்ச்சு 1/2 இன்ச்சு நம்ம தைக்கிறதுல போயிடும். அப்படி பார்த்தா 3 இன்ச்சு வரும். ஒரு சில பாடிக்கு நல்லா உடம்பு பெருசா இருக்கவங்களுக்கு 4 இன்ச்சே நம்ம அடிக்கைக்கு அந்த அளவு மார்க் பண்ணி தான் அதுல நம்ம ஆம் ஹோல் கட் பண்றோம். அப்ப அந்த அளவை நீங்க குறைச்சிட்டீங்க, 2.5 வச்சுட்டீங்க, 2 வச்சுட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க கிளாத் தொங்கிட்டு தான் வருமே ஒழிய ஒரு ரவுண்டு ஷேப் கைக்கு எட்ஜில் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த அடிக்கை அளவு ரொம்ப முக்கியம். அதை நீங்க கரெக்டா பார்த்து அதுல 1/2 ஆம் ஹோல் மார்க் பண்ணி ஸ்லீவ் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கீழே எக்ஸஸா தொங்கிட்டு இருக்க அந்த மாதிரி வராம கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப் வரும். அதுவே இன்னும் கொஞ்சம் மாடர்னா ஃபேன்சியா வேணும் அப்படின்னா நீங்க அந்த அடிக்கை அளவை கூட நம்ம உடம்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பேக் லென்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய பேருக்கு முன்னாடி இறங்கிட்டு வந்துருது, நம்ம எவ்வளவுதான் தைச்சாலும் அது கரெக்டான பொசிஷன்ல நிக்கிறது இல்லை, ஷோல்டர் ஃப்ரண்ட் நெக் எல்லாமே முன்னாடி வருது அப்படின்னு அவங்களுடைய பாடி ஷேப் முதல்ல நீங்க பாருங்க. அவங்க கொஞ்சம் நல்லா ஃபேட்டா இருப்பாங்க, கொஞ்சம் செஸ்ட் பெருசா இருக்கும், குனிஞ்ச மாதிரி இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு பேக் லென்த் நீங்க ஃபுல்லா வைங்க. நார்மலா ஒரு 11.5, 12, 13 இந்த அளவுக்குள்ள வைக்கிறவங்களுக்கு தான் இந்த கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா பின்னாடி இருக்க மசில்ஸ் கவர் பண்ணாம அது இழுத்து பிடிச்சி ஒரு மாதிரி ஃபிட்டிங் இல்லாம இருக்கும். அப்போ அந்த சைட்ல இருக்க அந்த சதை பிடிப்பான பகுதியை கவர் பண்ற மாதிரி நல்லா கீழே இறக்கம் வைங்க. ஒரு 14 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்க அவங்களுக்கு இறக்கம் வைக்கலாம். அப்படி வைக்கும் போது பின்னாடி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ முன்னாடி கழுத்தை நீங்க அளவை குறைச்சிக்கோங்க. அதாவது 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு நார்மலா வைக்கிறத விட இப்ப நீங்க மேல, அதாவது மேக்சிமம் 4.5 5 5.5 இவ்வளோ வச்சா போதும். அதுக்கு மேல வச்சீங்க அப்படின்னா அதுவே போடும்போது 7 8ங்கிற இதுக்கு கீழே இறங்கிடும். அதனால அதையுமே நீங்க கரெக்டா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செஸ்டினுடைய மிட் பாயிண்ட், கப் ஷேப்பினுடைய அளவு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டாட் பிடிச்சி சென்டர் பார்த்து வச்சீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி 4 டாட்ஸ் கூட வைக்கலாம், பட்டி இன்னும் கொஞ்சம் திக்கா வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. முன் பக்கம் ஓப்பன் கொஞ்சம் உயரமும் அதிகமா வைங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே அவங்களுக்கு மேக்சிமம் முன்னாடி இறங்கிட்டு வராது, கீழே ஃபிட்டிங் உங்களுக்கு கரெக்டா வரும். இந்த
மெத்தடெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ளவுஸில் மெயினாக வர பிரச்சனைகள் தான் நான் சொல்லியிருக்கேன். மேலும் மேலும் ஏன்னா இது ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன்னா இதனுடைய பிரச்சனை வந்து அந்த இது வந்து கரெக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது. இப்போ நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ப்ளவுஸினுடைய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த மந்த்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு 1ஆம் தேதியா, இந்த மாதம் முடிக்கிறது 31ஆம் தேதிக்குள்ள இந்த வேலையை நான் பர்ஃபெக்டாக கற்றுக்கணும், இந்த வேலையை நான் பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணும். அதாவது எனக்கு நெக்கு ஹெம்மிங் வந்து கரெக்டாக வரல, நான் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் சுருக்கமாக வருது, கரெக்டான ஃபினிஷிங் வரல, அப்போ நான் நெக்கு தைக்கிறதுல பிரச்சனையா அப்படின்னா அந்த நெக்கை எப்படி கட் பண்ணுறீங்க, அதுக்கு பீஸ் எப்படி கிராஸ் பீஸ் கொடுக்குறீங்க, அந்த கார்னரில் சின்ன சின்ன கட் போடுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த எம்மிங் பண்ணும்போது அதுக்கான அளவு தான் கொடுக்குறீங்களா இல்லை பட்டையாக கொடுத்துட்றீங்களா அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணி அந்த எம்மிங்கை வந்து நெக் ஷேப் அந்த கார்னரெல்லாம் தான் உங்களுக்கு இழுத்துட்டு வரும். அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நீங்கள் இந்த மந்த் எண்டுக்குள்ளே அதுக்கான ஒரு ஃபினிஷிங்கை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக முடிக்கணும். அதே மாதிரி ஒரு சாரீ ஓர் அடிக்கிறேன், ஒரு ஃபால் வைக்கிறேன், எனக்கு இன்னும் அது கரெக்டாக வரல அப்படின்னா அதுக்கான என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத டிப்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கான அந்த ஒரு ஃபினிஷிங்கை நீங்கள் நீட்டாக கொடுக்கணும். அதே மாதிரி நான் ஒரு போட் நெக் தைக்கிறேன், எனக்கு இன்னும் கரெக்டாக வரல, அந்த கட்டிங்குடைய அந்த இதெல்லாமே மாறி வருது, நான் இன்னும் அதை கற்றுக்கல அப்படின்னா 1 மந்த் உங்களுக்கு தாராளம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க, அதில் கரெக்ஷன்ஸ் தான் பண்ணுறீங்க, கரெக்ஷன்ஸ் பண்ணி பர்ஃபெக்ஷன் கொண்டு வரீங்க, இது மட்டும்தான் முக்கியம். அதனால அந்த 1 மந்த்துக்குள்ளே நான் இதை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன டார்கெட் உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன், ஒரு நாளைக்கு நான் 3 ப்ளவுஸ் தான் தைக்கிறேன், இன்னும் 3 ப்ளவுஸ் நான் சேர்த்து தைக்கணும், இல்லை இன்னும் ஒரு ப்ளவுஸாவது நான் சேர்த்து தைக்கணும், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டை நீங்கள் மனசில் வச்சுட்டு அந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் இந்த டைமுக்குள்ளே தான் நான் மேக்ஸிமம் என்னால் பண்ண முடியுது, இன்னும் கொஞ்சம் டைம் நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஆனால் நான் சொல்கிறது ஸ்டிச்சிங்கை பேஸ் பண்ணி சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்யணும்னாலும் அதுக்காக ஒரு டார்கெட் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, இந்த மந்த்துக்குள்ளே நான் இதை முடிக்கணும், இந்த மந்த்துக்குள்ளே நான் இதை செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவாலாக நீங்கள் ஒரு வேலையை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். அப்படியே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பர்ஃபெக்ஷன் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு எவ்வளோ கஷ்டமான ஒரு இதில் இருந்தாலும் சீக்கிரமாக அதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி உங்களுக்குள்ள அந்த வேலை மேலே இருக்கிற ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வந்துடும். இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு டிப்ஸு தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.